எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கவி குக்கிங் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திண்டுக்கல் ஸ்டைலில் மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். 1/2 kg மட்டன், 1/2 kg ஜீரக சம்பா வச்சு பண்ண போகிறேன். நான் வாங்கின மட்டன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வாங்கினது கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முந்திரி 7 நம்பர், கல்பாசி கொஞ்சம், லவங்கம் கொஞ்சம், கிராம்பு 3 நம்பர், ஏலக்காய் 3 நம்பர், பட்டை 3, ஸ்டார் அனீஸ் 1, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளியை வதக்கி பண்ண மாட்டாங்க, அரைச்சிடுவாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மசாலா பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி 2 எடுத்திருக்கேன். இது 3த்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு 3த்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிங்கன்னா போதும். நான் வந்து 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1க்கு 1.5 டம்ளர் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எதுலையாவது ஒரு டம்ளரில் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு 1க்கு 1.5 கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 2 கரண்டி எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை போட்டு கொஞ்சம் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணி கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கரிஞ்சிடாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த பேஸ்ட்டோட மட்டன் பீஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தண்ணி லெவல் வந்து 1க்கு 1.5 டம்ளர் கரெக்டாக இருக்கும். மட்டனை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 1.5 ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க.
தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக உப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். minutes later. இந்த மாதிரி நல்லா ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி உப்பு காரம்லாம் ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த நம்ம போட்ட சாதமும் தண்ணியும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரே லெவலில் வர வரைக்கும் ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். 10 minutes later. இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பிரியாணி முக்கால்வாசி ரெடி ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வேஸ்ட்டான தோசைக்கல்லை போட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு இலையை வச்சு மூடிடுங்க. மேலே ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு தம் ஆகட்டும். நமக்கு தம்முலேயே ஃபுல்லாக பிரியாணி ரெடி ஆகிடும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த வாழை இலையோட எசன்ஸ் ஃபுல்லாக நம்ம பிரியாணியில் இறங்கி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு சுட சுட வாழை இலையில் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம தமிழ் கவி குக்கிங் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.